ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 12th ப்ரோக்ராம் பார்க்கலாம். 12th ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம 10th ப்ரோக்ராமில் எப்படி அப்டேஷன் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ இது நான் டேட்டா கிரிட் வியூவில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, அங்கே டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் வந்து ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். காமிச்சிட்டு இதுலேயே நான் என்ன செய்ய போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன். இந்த அப்டேஷன் எனக்கு அங்கே டேபிள் என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஷோ டேட்டா நீ சேம் கோடிங் தான். நான் 11th ப்ரோக்ராமில் என்ன கோடிங் இருந்தியோ அதே தான். மேலே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எல்லாமே சேம் தான். எக்ஸ்ட்ரா நான் எழுதியிருக்கிறது அப்டேட் குறி இந்த 3 லைன் மட்டும்தான். சரியா? இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எஸ்கியூஎல் கமாண்ட் பில்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கு பத்தியா? இதுதான் அந்த அப்டேஷனே எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்காக தான் நான் இந்த கிளாஸ் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அப்டேஷன் குறிப்பது 3 லைன் தான். என்ன பண்ணுது அப்படின்னா டிஏ டேட்டா அடாப்டரை வச்சு தான் நான் அந்த கமாண்ட் பில்டர் எனக்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து டிடிஏ என்ன பண்ணுது, அப்டேட் பண்ணுது. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெசேஜ் பாக்ஸில் அப்டேட்னு எனக்கு வந்து என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். இந்த 3 லைன் தான் நீ ஆட் பண்ண போகிற. அண்ட் மேலே வந்து டிக்ளரேஷனில் இந்த எஸ்சிபிஐ அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ என்னோட டிசைன் பாரு, ஷோ டேட்டா அது கிளிக் பண்ணால் ஷோ ஆகும். அப்டேஷன் நமக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாரு. மற்றபடி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துக்கோங்க. சரியா? இது நான் எம்ப்ளாயி அப்படின்ற அந்த டேபிளை வச்சு என்ன செஞ்சுருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஷோ டேட்டானா அந்த எம்ப்ளாயி டேட்டா எனக்கு என்ன செய்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நேம் என்ன செய்ய போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். சரியா? ராதா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன்னா அப்டேட் டேட்டான்னு கொடுத்துட்டேன்னா அப்டேட்டுன்னு வந்துட்டா ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டேபிளில் போய் பார்க்க போகிறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இந்த இஎம்பின்ற டேபிளில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஓப்பன் டேபிள்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல ராதான்னு வந்துட்டு பற்றியா? ஸோ இதே நான் உனக்கு டவுட்டாக இருந்தால் மறுபடியும் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ நான் சேஞ்ச் பண்ண நேமையும் உனக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாரு. ஷோ டேட்டா ராதா டிஸ்பிளே ஆகுது. இதே இடத்துலையே அகைன் நான் லக்ஷ்மி அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ அப்டேட் டேட்டா கொடுத்துட்டேன். அப்டேட் ஆயிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய டேபிளில் போய் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ டேபிளை இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்போதுமே நீ ஒரு அப்டேஷனோ ஏதோ பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், அதை க்ளோஸ் பண்ணணும். சாரி க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். சரியா? ஓப்பன் டேபிள் இந்த இடத்துல வந்துட்டு பற்றி எனக்கு விஜயலக்ஷ்மி வந்துட்டா? ஸோ இதுதான் என்னோட 12th ப்ரோக்ராம்க்கான அவுட்புட். ஓகேவா? தேங்க்யூ.